அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா சஃபி விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் நல்லாயிருக்கோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினத்தில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அதை பார்க்க தான் எங்கள் ஃபேமிலி எல்லோரும் போயிட்டுருக்கோம். நாகப்பட்டினம் வந்தாச்சு. டிக்கெட் எடுத்து உள்ளே போயாச்சு. ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ். உள்ளக்கு என்ட்ரி ஆனோடனேயே அனிமல்ஸ் தான் வச்சுருக்காங்க. குழந்தைகள்லாம் பார்க்குற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். எல்லோரும் நின்று ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. சோட்டா பீமை பார்த்துட்டு குழந்தைகள்லாம் நவரவே இல்லை. ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு அங்கேயே நிற்கிறா. வாங்க உள்ளே போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். அனிமல் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. குழந்தைகள்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படி லேசாக தலையாட்டம் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. அனிமல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனால் ஃபுல்லாக ஷாப் தான் வச்சுருக்காங்க. வரிசலாக நிறைய கடை இருந்துச்சு. அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுற பாருங்கள். உள்ளே என்ட்ரி ஆனவுடனே ஃபஸ்ட்டு கடை வந்து மேட்டு கடை. மேட்டில் நிறைய டிசைன் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்க்ரீன்லேயும் நிறைய மாடல் வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு அடுத்த ஷாப் போனோம். அங்கே கிளிப்பு, லப்பர் பேண்டு எல்லாமே இருக்குது. 20 ருபீஸ்க்கும் இருக்குது, 10 ருபீஸ்க்கும் இருக்குது. 20 ருபீஸ்க்கு உள்ளது வந்து நல்லா ஒர்த்தாக இருக்குது. சூப்பர் சூப்பர் சாமான் வச்சுருக்காங்க. 10 ருபீஸ்க்குள்ளே வந்து சுமாராக இருக்குது. 20 ருபீஸில் உள்ள கிளிப்பு, லப்பர் பேண்டு அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதோட கிளிப்பு பார்த்து வாங்கினோம். இப்போ நான் காட்டுறது எல்லாமே 10 ருபீஸ்க்கு உள்ளது. இந்த சைடில் உள்ளது எல்லாமே 10 ருபீஸ்க்கு உள்ளது. அந்த சைடில் உள்ளதெல்லாம் 20 ருபீஸ்க்கு உள்ளது. தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. 20 ருபீஸ்க்கு உள்ள சாமான் எல்லாமே ஒர்த்தாக இருந்துச்சு. அடுத்த கடைக்கு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டாய்ஸ் தான். குழந்தைகளுக்குள்ள எல்லா டாய்ஸுமே இருந்துச்சு. எல்லாம் ரேட்டு கேட்டால் 150, 100 அந்த மாதிரி சொன்னாங்க. எல்லா டாய்ஸுமே சூப்பராக வச்சுருந்தாங்க. அடுத்த கடை பார்த்திங்கன்னா அதே மாதிரி தொங்கல், கிளிப்பு, வளையல் அப்படியே கடையை பார்த்துட்டு தொங்கல்லாம் நிறைய மாடல் வச்சுருந்தாங்க இந்த கடையிலையும். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீ செயின் தான். கீ செயினில் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. பேர் போட்டு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்குது. அடுத்து டாய்ஸ் கடை தான். இந்த கடையிலே நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த கடை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில்வர் ஜெர்மன் சாமான். சரி வரும்போது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கண்ணாடி, எது எடுத்தாலும் 100 ரூபா சொன்னாங்க. வரும்போது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு போயாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி செயின், வளையல், தொங்கல் இந்த மாதிரி ஜாமான் இருந்துச்சு. அடுத்து டாய்ஸ் கடை. இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உப்பு ஜாடி, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க. இதான் நிறையா வாங்கியாச்சுன்னு அடுத்த கடைக்கு போனோம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா தொங்கல் விதமாக வச்சுருக்காங்க. எந்த தொங்கல் எடுத்தாலும் 50 ரூபா. சூப்பராக இருந்துச்சு. சரி இதையும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு வரும்போது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அடுத்து செப்பல் கடை. செப்பலில் நிறைய மாடல் வச்சுருந்தாங்க. ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு நிறைய மாடல் இருந்துச்சு. சூப்பர் மாடல் வச்சுருந்தாங்க. பேக்கெலாம் இருந்துச்சு. எந்த பேக் எடுத்தாலும் 100 ரூபான்னு சொன்னாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம். அடுத்து ஸ்வீட் கடை இருந்துச்சு. நாகூர் அலீஃப் ஸ்வீட் கடை. அப்படியே அதையும் பார்த்துட்டு உள்ளே போனோம். உள்ளக்க நல்ல கூட்டம். நாங்கள் போகும்போது 4:30. அப்போவே நல்ல கூட்டமாக இருந்துச்சு. அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் ஃபேமிலி எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக டைம் பாஸ் ஆணுச்சு. ஸ்னோ வேர்ல்டு இருந்துச்சு. சரி ஸ்னோ வேர்ல்டு போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட் ஒரு ஆளுக்கு 50 ரூபா. அதை எடுத்துகிட்டு எல்லோரும் போனோம். செம்மையாக இருந்துச்சு. பாட்டு போட்டு விட்டாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஐஸு கட்டியை வந்து அப்படியே மேலே அப்படியே விழுவுது. செம்ம ஐஸு கட்டி வந்து மேலே விழுந்துச்சு பாருங்கள். 3 பொண்ணு வந்து செம்ம டான்ஸ் ஆடினுச்சு அந்த பாட்டுக்கு. சூப்பராக டான்ஸ் ஆடிக்கிட்டு நல்லா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஐஸ் வந்து அப்படியே தலையிலலாம் அப்படி கொட்டும். எல்லாம் ஒரு காலம் தொப்பாக போச்சு.
எல்லாம் நல்லா நனைஞ்சிட்டோம். ஆனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் வந்து சரி பானிபூரி வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பானிபூரி வாங்கி சாப்பிட்டோம். சாப்பாடு கடையெல்லாம் நிறையா இருந்துச்சு. மிளகா பஜ்ஜி, காலிஃப்ளவர் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் குழந்தைகள்லாம் பாருங்கள் எப்படி சூப்பராக ஜம்ப் பண்ணி விளையாடுறாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க எல்லோரும். சரி கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு மேஜிக் ஷோ போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனோம். மேஜிக் ஷோ பார்க்க எல்லோரும் போனோம். ஆனால் வந்து வீடியோ எடுக்க அலோடு இல்லை. அதனால் வீடியோ எடுக்க முடியல. அப்படியே பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. வந்து சரி தொங்கல் மோதிரம்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சஃபினா சஃபிலாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.